ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சிந்துவை இங்கே கருப்பு தேள் கடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வழியில் பயங்கரமாக துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சிவாவுக்குமே கால் பண்ணி இந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சிவா வந்து இங்கே சிந்துவை நம்பாமல் நீ பொய் சொல்லிட்டு என்ன வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக தானே நீ இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க. முன்னாடியே நிறைய டைம் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க. ஆனால் எனக்காக இங்கே பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய வேலை இருக்குது சிந்து. சும்மா விளையாடிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையுமே கட் பண்ணியிருப்பாங்க. டாக்டர் நான் சொல்கிறத கேளு கேளுன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்குள்ளேயே இங்கே சிவாவுமே அந்த ஒரு காலை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க சிந்துவுமே மேலே போய் இங்கே பைரவியை பார்க்குறாங்க. பைரவியுமே இல்லை. கீழே வந்து அன்னபூர்ணியை பார்த்து அன்னபூர்ணிக்கிட்டேயுமே அவங்க கையில் வந்து கருப்பு தேள் கடிச்சிருச்சு அப்படின்ற விஷயத்த வந்து சொல்ல வரதுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே ஒரு ஃபோனும் வந்துடுது. ஃபோனை பேசிக்கிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் இங்கே சிந்து வந்து வழியில் துடிச்சிக்கிட்டு யாருமே என்னுடைய பேச்சை கேட்கவே மாட்றாங்க. அதுவும் இல்லாமல் என் கை பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்துவுமே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம மறுபடியும் இங்கே டாக்டருக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து சிவாக்குமே கால் பண்ணுறாங்க. ஆனால் சிவா வந்து மறுபடியும் ஃபோனை பிக் பண்ணாமல் சைலண்ட்லேயுமே போட்டு வச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் சிந்துவுமே பயங்கர வலியால் அங்கே மறுபடியும் மஞ்சத்தூள் உப்பும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரூமுக்கு போய் அங்கே ரெண்டுமே சேர்த்து அந்த கடித்த இடத்துல வைப்பாங்க. வச்ச உடனே அங்கே சிந்துக்கு பயங்கரமாக வலிக்குது. அது மட்டும் இல்லாமல் சிந்துக்கு மயக்கம் வர மாதிரியுமே இருக்குது. மயக்கம் போட்டு உடனே சிந்து கீழே விழுவும். வாயில் பார்த்திங்கன்னா நுரையெல்லாம் தள்ளுது. அதுவும் இல்லாமல் கடித்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்பவே வீக் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சிவாவுமே சிந்து எதுக்காக கால் பண்ணா? கால் பண்ணினே 10 டைம் கால் பண்ணியிருக்கா. என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா மறுபடியுமே பார்த்து அங்கே சிந்துக்கு கால் பண்ணவும், ஆனால் சிந்துடைய ஃபோன் வந்து ரிங் ஆகுது. சிந்து இங்கே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டுருக்காங்க. உடனே என்ன சிந்து ஃபோனே எடுக்க மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே ரொம்பவே பதட்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து உடனே அங்கே வீட்டுக்குமே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இங்கே சிந்து நம்மக்கிட்ட உண்மையாக தான் சொல்லியிருப்பாளோ? ஐயோ சிந்துக்கு என்ன ஆச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே பயங்கர பதட்டத்தோட ஃபாஸ்ட்டாகவும் வந்துக்கிட்டு இருக்க. ஒரு சைடு அப்போ தான் இங்கே பைரவியுமே வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த உடனே பைரவி கிட்ட போய் பேசிட்டு வரலாம். ஏன்னா பைரவி ரொம்பவே வருத்தமாகவும் இருக்கா. இங்கே ஸ்னேகா வந்து பைரவிக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டா. நம்ம அதுக்காக இப்போ சிந்து கிட்ட போய் நம்ம பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து ரூமுக்கு போகவும், சிந்து வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டுருக்காங்க. உடனே சிந்து வந்து இது பைரவி வந்து இதை பார்த்துட்டு உடனே மேலே போய் ஃபோனை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இங்கே சிந்து ஏதோ நம்மக்கிட்ட சொல்ல வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணியுமே சிந்தை பார்க்க போகவும், சிந்துடைய வாயில் நுரை தள்ளி மயக்கம் போட்டு கீழே விழுந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த அன்னபூர்ணி வந்து பயங்கர பதட்டத்தோட கிட்ட போயிட்டு, சிந்து உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக என்கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் சொன்னியே, உனக்கு என்னாச்சு சிந்து அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பதட்டத்தோட கேட்கவும், உடனே சிந்துக்கு வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் மயக்கத்திலே இருக்காங்க. அதுக்கப்புறம் சிவாக்குமே ஃபோன் பண்ணவும், சிவா வந்து அட்டன் பண்ணி சொல்லுங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே அங்கே இருக்கிற அன்னபூர்ணியுமே சிவா இங்கே சிந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டுருக்கா. அவளுக்கு என்ன ஆச்சோ தெரியல. என்கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தா. ஆனால் நான் எதுவுமே கேட்காம ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு வரதுக்காக வெளியே போயிட்டு வரத்துக்குள்ளேயே இவன் மயக்கம் போட்டு வாயில் நொறியெல்லாம் தள்ளிட்டு படுத்துட்டு இருக்கா சிவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணி சொல்லவும், உடனே அங்கே இருக்கிற சிவாவுமே ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் இங்கே வீட்டுக்குமே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அங்கே சிந்துவை பார்த்து சிந்துடைய கையெல்லாம் பார்க்குறாங்க. கையை பார்த்த உடனே பயங்கரமாக அந்த கடித்த இடத்துல பயங்கரமாக வீக் ஆகிட்டுருக்கு. இதை பார்த்த சிவாக்கு பயங்கர அதிர்ச்சியோடையும் அங்கே சிந்துவை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குமே கொண்டு போயிடுறாங்க. இங்கே பைரவியுமே அன்னபூர்ணிக்கிட்ட வந்து அத்தை என்னாச்சு அத்தை, சிந்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே இப்போ தான் சிவா வந்து கூட்டிகிட்டு போயிருக்கான். என்னாச்சோ தெரியல, சிந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டுருக்கா. அவளை நான் சரியாகவே கவனிக்கலை. ஆனால் முன்னாடியே என்கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல பார்த்தா. ஆனால் நான் எதுவுமே கேட்காம நான் தான் ஒரு முட்டாள்தனமாக ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வெளியே போயிட்டேன். இல்லைனா அவள் இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் என்கிட்ட வந்திருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணி சொல்லவும், அத்தை என்னத்தை சொல்கிறீங்க, அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே அத்தை, நானுமே ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து
பைரவியுமே ஹாஸ்பிட்டல் போகவும், உடனே பதட்டத்தோட போகிறத பார்த்த எங்க ஆறுமுகமும் அங்க பைரவிய பார்த்து, "பைரவி எங்க போற? என்ன ஆச்சு? எதுக்கு பதட்டமாக்குற?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆறுமுகம் கேட்கவும், உடனே அங்க இருக்கிற பைரவியுமே, "ஆறுமுகம், எங்க சிந்து வந்து என்ன ஆச்சுன்னே தெரியல. மயக்கம் போட்டு கீழ விழுந்துட்டு இருந்தா. அதனால எங்க சிவாவுமே அங்க சிந்துவ கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. சிந்துக்கு என்ன ஆச்சோ தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பைரவி வந்து ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லவும், ஆறுமுகமும் ரொம்பவே பயத்தோட பைரவி கூடயே சேர்ந்துக்கிட்டு இங்க ஹாஸ்பிட்டலுக்குமே போயிடுறாங்க. ஒரு வழியா இங்க இப்ப நம்ம சிந்துவ வந்து பார்த்தோம். பார்க்காம இருந்திருந்தோம்னா, சிந்துக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அன்னபூர்ணியுமே நெனச்சுக்கிட்டு இருக்க, ஒரு சைடு இங்க அங்க சினேகாவுமே பயங்கர கோவத்தோட தான் இருக்காங்க. எங்க சிந்து மேல. ஏன்னா, இங்க ஆறுமுகம் வந்து எத்தனையோ பிரச்சனைகள தாண்டி இங்க பைரவிய நான் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருந்தாலும், அதே கான்செப்ட்ல தான் எங்க சிந்துவுமே எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே, நான் சிவாவ விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே விடாப்பிடியா இருக்காங்க. அதுவும் இல்லாம எங்க சிவா வந்து நல்லவர் தான். டாக்டர் நல்லவருன்னு சொல்லிட்டு நான் எல்லார் முன்னாடி நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கிட்டயுமே சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அதையும் மீறி இங்க சிந்து வந்து எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. எங்க சி சினேகாக்கு எதிரா. அதனால எனக்கு கிடைக்காத சிவா வந்து யாருக்குமே கிடைக்கக்கூடாது. அதனால சிந்து உயிரோடயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய அப்பா கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பாங்க. "அப்பா, என்னால தாங்கிக்க முடியலப்பா. எனக்கு சிவா கிடைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு முடிவே ஆயிடுச்சு. இதுக்கு மேல அந்த வீட்ல இருக்கவங்க யாருமே சும்மாவே இருக்கக்கூடாது, சந்தோஷமாவே இருக்கக்கூடாது. அவங்க எல்லாரையுமே நிம்மதி இல்லாம ஒரு வாழ்க்கை வாழணும். அது இல்லாம அவங்க உயிரோடயே இருக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சினேகாவுமே அவங்களுடைய அப்பா கிட்ட சொல்லவும், அவங்களுடைய அப்பாவும், "சினேகா, ஏதோ உன்னுடைய ஆசைக்காக தான் இத்தனை நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம, என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா சிவாக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருந்தேன். ஆனா இதுக்கு மேலேயுமே உனக்கு சிவா கிடைக்க மாட்டான் அப்படின்ற இது முடிவாயிடுச்சு. இதுக்கு மேல அவங்க குடும்பத்தவே சல்லி சல்லியா நான் நொறுக்குறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. அவங்க இந்த ஊர்லயே இருக்கவே கூடாது. அதுவும் இல்லாம இந்த ஊர விட்டு அவங்க ஓட ஓட துரத்தி விடலனா, என்னுடைய பேர நான் மாத்திக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பாவுமே சினேகா கிட்ட வாக்கு குடுக்கவும், உடனே சினேகாவுமே, "அப்பா, என்ன சந்தோஷமா இல்லாத பண்ண அவங்கள சும்மாவே விடாதீங்கப்பா. என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. நான் சிவா மேல ரொம்பவே பாசம் வச்சுட்டேன். அதனால என்னால சிவாவ மறந்துட்டு என்னால வாழ முடியாதுப்பா. அதனால அவங்கள எதனா ஒண்ணு பண்ணா தான்ப்பா என்னால நிம்மதியா இருக்க முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சினேகாவுமே சொல்லவும், "சினேகா, நீ எதுக்குமே கவலைப்படாத. கண்டிப்பா உன்ன கஷ்டப்படுத்தின அவங்கள கண்டிப்பா நான் சும்மாவே விடமாட்டேன். முதல்ல அந்த அன்னபூர்ணிய நான் சும்மாவே விடமாட்டேன். ஏன்னா அன்னபூர்ணி உன்கிட்ட வாக்கு குடுத்துட்டு, அந்த வாக்க மீறினதும் இல்லாம இப்ப சினேகாக்கு சிவாவ நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு, இப்ப சிந்துக்கும் சிவாக்கும் டிவோர்ஸ் நடக்க போகுது. டிவோர்ஸ் முடிஞ்ச கையோட இங்க இது சுவாதிக்கு அங்க சிவாவ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி முடிவு பண்ணியிருக்கா. அந்த கல்யாணத்திலே அவளுக்கு கருமாதி நான் பண்ணலனா, என்ன யாருன்னு சொல்லிட்டு கேளு. ஏன்னா, எனக்கு உன்னுடைய சந்தோஷம் தான் முக்கியம். உன்னுடைய சந்தோஷத்துக்காக நான் என்னனாலையும் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சினேகாவுடைய அப்பாவுமே சொல்லிடுறாங்க. அப்புறம் இங்க பைரவியும், அங்க இருக்கிற ஆறுமுகமும் ஒரு வேளை இங்க சிந்துவ பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்குமே போயிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் உள்ள போனோனே சிவா கிட்ட ஆறுமுகமும் பேசுறாங்க. "சிவா, என்னாச்சு சிவா? எங்க சிந்து நல்லா இருக்காளா? சிந்துக்கு என்னாச்சு? எதுக்காக சிந்து மயக்கம் போட்டு கீழ விழுந்தா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆறுமுகம் வந்து சிவா கிட்ட கேட்கவும், உடனே சிவாவுமே சிந்துக்கு வந்து இங்க தேள் வந்து இந்த பிளாக் தேள்ன்னு சொல்லுவாங்க. அது மாரி விஷம் உள்ள ஒரு தேள் தான் எங்க சிந்துவ கடிச்சிருக்கு. சிந்துவுமே எவ்வளவோ டைம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. ஆனா நான் எதுவுமே கேட்காம சிந்து வந்து நடிக்கிறா. என்ன வீட்டுக்கு வர சொல்றதுக்காக தான் இப்படிலாம் நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இளக்காரமா நெனச்சு நான் இங்கேயவே இருந்துட்டேன். ஆனா அப்ப அவ கால் பண்ணும்போது நான் போயிட்டுருந்தேன்னா, அவளுக்கு இந்த அளவுக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டா. அந்த தேள் கடிச்ச உடனே இவளுக்கு விஷம் வந்து அதிகமா ஏறி, இவளுடைய மைண்டுக்கு போய் அவ உடனே மயக்கம் போட்டுமே கீழ விழுந்துட்டுருக்கா. இதுக்கு மேல எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் லேட்டா போயிட்டுருந்தேன்னா, சிந்துவ நான் உயிரோடையே பார்த்துருக்க மாட்டேன். சிந்துவுடைய சாவுக்கு நான் தான் காரணமா இருந்திருப்பேன். சிந்து எவ்வளவோ ஃபீல் பண்ணி சொன்னா, "நான் பொய் சொல்லல டாக்டரே. என்ன வந்து இ கூட்டிட்டு போங்க. என்னால முடியல. தேள் வந்து என்ன கடிச்சதுனால என்னால நிக்க கூட முடியல." அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொன்னா. ஆனா நான்
சிந்து பேச்சைய நம்பாமல் எங்கள் சிந்து என்னை வர சொல்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்த சொல்லி சிந்துவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். ஐயோ மை காட்! எங்கள் சிந்துக்கு எதுவுமே ஆகக்கூடாது, எதுவுமே ஆகலை, அதுவும் இல்லாமல் மறுபடியும் அவளுக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட எங்கள் சிவாவுமே வேண்டிக்கிறாங்க. உடனே ஆறுமுகமும், சிவா உன்னுடைய நல்ல மனசுக்கு கண்டிப்பாக சிந்துக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் ஆகாது, அதுவும் இல்லாமல் சிந்து ரொம்பவே நல்ல ஒரு பர்சனு கூட, இந்த வீட்டுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கா, அவளுக்கு போய் எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீ எதுக்குமே கவலைப்படாத சிவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆறுமுகமும் சொல்லிட்டுறாங்க. உடனே ஆறுமுகம் சொன்னதை கேட்ட உடனே அங்கே இருக்கிற சிவாவுமே, "இல்ல ஆறுமுகம், என்னால் தாங்கிக்க முடியல. இங்க சிந்து வந்து என்கிட்ட எவ்வளோ சொல்லியுமே அவளை நம்பாமல் நான் இங்கேயே இருந்திருக்கக்கூடாது. சிந்து சொன்னபோதே நாங்கள் போயிட்டுருந்தோன்னா கை இவ்வளோ வீக்கம் அடைஞ்சிருக்காது. சிந்து வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்க மாட்டா. சிந்து யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பா." அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவா சொல்லவும், உடனே ஆறுமுகமும், "சிவா நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டல்ல, இப்போ தான் சிந்துக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் வந்து சொன்ன. இதுக்கு மேலேயுமே நீ அழுதுகிட்டே இருந்தனா இங்கே எல்லாருமே சிந்து வந்து உன்னை நினச்சி உன்னை பார்த்து அவளுமே அழமாட்டான்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம், நீ எதுக்குமே வருத்தப்படாத சிவா, எல்லாமே சரியாயிடும்." இன்னொரு பக்கம் இங்கே ஸ்னேகாவுமே உன்னை பற்றி தப்பாக பேட்டியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் என்ன தான் முடிவெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நீ வேற குழம்பிக்கிட்டு இருக்க. எங்கள் ஸ்னேகாவை உண்டிலும் பண்ணாதான் உன்னுடைய பேச்சுக்கு வராமல் இருப்பா. உன்னை அடையணும்னு சொல்லிட்டு உன் மேலே தப்பான புகாரெல்லாம் கொடுத்து உன் கூட சேரணும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தீவிரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் அவங்க அப்பாவுமே நீ உன்னையும் அவளையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவருமே நிறைய பிளான்லாம் போட்டு நிறைய விஷயங்களெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் இங்கே சிந்து வந்து எப்படி தான் அங்கே ஸ்னேகா பண்ண தப்பை நிரூபிக்க போகிறாளோ தெரியல. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது சிவா. இங்கே ஸ்னேகா வந்து அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் முன்னாடி அவள் சொன்னது தான் உண்மைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டானா கண்டிப்பாக நீ அங்கே ஸ்னேகாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஊர் தலைவர் வந்து சொல்கிறத கேட்கலன்னா அந்த ஊரை ஒத்தி வச்சுட்டுவாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் ஸ்னேகா சொல்கிறத தான் எல்லாருமே கேட்பாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு சொல்கிறத எல்லாருமே கேட்டு அது பிரகாரம் தான் உன்னுடைய புகாரோ இல்லை உன்னுடைய கருத்தோ அவங்க கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் நீ உன்னுடைய கருத்தை சொன்னால் கூட அவங்க ஏற்றுக்க கூட மாட்டாங்க. ஸ்னேகா வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்து தலைவர் முன்னாடி சொன்னான்னா கண்டிப்பாக எங்கள் தலைவருமே உனக்கும் அங்கே ஸ்னேகாவுக்குமே கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்க. கண்டிப்பாக இதில் நம்ம இங்கே ஸ்னேகா செஞ்ச தப்பை வந்து அவங்க முன்னாடி நிரூபித்தா மட்டும்தான் உன்னையும் அங்கே சிந்துவையும் காப்பாற்ற முடியும். நீயும் சிந்துவும் சந்தோஷமாக சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நானுமே ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது நிறைவேறாமல் இப்படி தட்டி கழிச்சு போகுது. அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணியம்மாவும் உன்னுடைய மனசை புரிஞ்சிக்காமல் எங்கள் சுவாத்தியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேருக்குமே நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க. இதில் நான் அம்மா கிட்ட என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. அதுவும் இல்லாமல் எங்கள் ஸ்னேகாவுக்கு என்ன தான் முடிவு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுவும் தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கேன். ஒரு சைடு எங்கள் பைரவியுமே எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தே ஆகணும், இந்த வீட்டை விட்டு நான் போகணும்னு சொல்லிட்டு என்ன வேற டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு குடும்பத்தில் இத்தனை பிரச்சனை இருந்தால் நான் எதை தான் யோசிக்கிறது சிவா. ஒரு கட்டத்தில் எங்கள் பைரவியுடைய மனசுப்படியே நான் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவள் என்னை ரொம்பவே கம்பல் பண்ணுறா. அவள் என்ன நடிக்கிறேன்னு சொல்கிறா சிவா. எங்கள் சஞ்சயை கொஞ்சம் கூட அவள் சந்தேகப்படாமல் என்ன தான் அவள் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கா. இப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக அவளுக்கு நான் எவ்வளோ சொன்னாலுமே புரியாது. அவளையே புரிஞ்சுக்கிட்டு என்னை புரிஞ்சுக்கிட்டு வந்தால் மட்டும்தான் என் கூட சேர்ந்து அவள் சந்தோஷமாக இருக்க முடியும். அவளை நான் பிரச்சனை பண்ணியோ இல்லை பொய் சொல்லியோ அவளை நிற்க வச்சேன்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை வச்சு கூட என்னை ரொம்பவே தப்பாகவும் ஜட்ஜ் பண்ணிருவா. இதுக்கு மேலே அவளை நான் சமாதானப்படுத்த போதில்ல. அவளுக்கு என்ன விருப்பமோ அதை நான் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். நான் தனிமரமாக கூட கடைசி வரைக்கும் இருந்துக்கிறேன். நான் யாருடைய துணையும் இல்லாமல் கூட இருந்துக்கிறேன். ஆனால் அவளுடைய என்ன தப்பானவன்னு சொல்லிட்டு நினச்சிட்டா. அப்படி நினச்சவகிட்ட என்னால் அவளை மறக்காமல் தூங்காமல் இருக்க முடியல. அவளை நினச்சிக்கிட்டே தான் என்னால் இருக்க முடியும். ஆனால் அவளுடைய ஞாபகம் என்னுடைய மனசில் இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டுது. அவள் மேலே நான் உயிரே வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னாலையும் கண்டிப்பாக நான் நடிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொல்லுவாள். ஆனால் அதனால தான் நான் முடிவு பண்ணிட்டேன்.
இதுக்கு மேலே அவளுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதுவே நான் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அவள் சஞ்சய்வே நம்பிக்கிட்டோம். சஞ்சய் கடைசியில் கேடு கட்டவன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கினா தான் என்னுடைய அருமை பெருமை என்னன்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் சிவா. சிவா நீ போய் பாரு சிவா, சிந்து நல்லா இருக்கலான்னு சொல்லிட்டு நீ போய் பாரு சிவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆறுமுகமும் அமுச்சு விட்டுருவாங்க. ஒருவேளை இங்கே அன்னபூர்ணியுமே வீட்டில் இருந்திருப்பாங்க. சிந்துக்கு என்ன ஆச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலையுமே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணியுமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இங்கே சிந்துக்கு இப்படி தேள் கடிச்சிருச்சு அப்படின்ற விஷயம் ஸ்னேகாவுக்கு தெரிய வருது. ஸ்னேகாவுக்கு தெரிய வந்த உடனே ஸ்னேகா அப்படி கடிச்சு அப்படியே அங்கே சிந்து அப்படியே அங்கேயே உயிர் போயிருக்கணும். ஏன்னா எனக்கு தடையாக இருக்கிறவ அவன் மட்டும்தான். ஏன்னா எனக்கும் சிவாக்கும் இந்நேரம் கல்யாணம் நடந்து ஒரு குழந்தை இருந்திருக்கும். எனக்கும் அவனுக்கும் கல்யாணத்தை நிறுத்ததும் இல்லாமல் எங்கள் 2 பேரும் இடையிலையுமே அவள் ஒரு பிரச்சனையாக இருக்கா. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஸ்னேகாவுமே மனசுக்குள்ளே நினச்சிருக்க. ஒரு சைடு அங்கே சிந்துவுமே கண்ணுமே முழிச்சிடுறாங்க. கண் விழிச்சும் அங்கே இருக்கிற அந்த தேள் கடித்த இடத்துல பயங்கரமாக அரிப்பும் அங்கே பயங்கரமான ஒரு வலியுமே இருந்துக்கிட்டே இருக்குது. சிவா கிட்ட, டாக்டரு என்னால் முடியல டாக்டரு, நான் ஃபோன் பண்ணியுமே நீ எதுக்காக என்னுடைய ஃபோனை எடுக்காமல் இருந்த, எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது தெரியுமா, நான் எவ்வளோ வலியில் துடிச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிந்துவுமே சொல்லவும், உடனே சிவாவுமே சிந்து என்னை மன்னிச்சிக்கோ, நீ எப்பவும் போல் என்கிட்ட நீ நடிச்சுக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இது உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. உண்மையாக இருந்திருந்தா நான் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் உக்காந்துக்கிட்டு இருந்துட மாட்டேன். உன்னை நான் பார்க்குறதுக்காக நான் வீட்டுக்கு வந்திருப்பேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடியே நான் உனக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனா இங்கே சீக்கிரமாக ரிக்கவர் ஆகிட்டுருக்கோம். கொஞ்சம் நேரம் விட்டதுனால இங்கே கையெல்லாம் பயங்கரமாக விஷம் ஏறி கையை பார்த்தினா பயங்கரமாக வீக் ஆகிருக்கு. அந்த வீக்கம் குறைத்துக்கே இன்னும் 2 டேஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் நீ கொஞ்ச நாளைக்கு ரிசர்வேஷன்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவாவுமே சொல்லிடவும், உடனே இங்கே இதை கேட்ட அங்கே சிந்துவுமே, டாக்டரு எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நான் எல்லாருக்கிட்டையுமே போய் பார்த்துட்டேன். உள்ள பைரவி இருக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன், பைரவியுமே இல்லை. கீழே அன்னபூர்ணி இது அத்தை இருந்தாங்க. அவங்கக்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாலையும் அவங்க ஏதோ ஒரு ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு ஃபோனை பேசிக்கிட்டு அவங்களுமே வெளியே போயிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. அதனால் நான் மஞ்சத்தூள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ரூமுக்கு போனேன். ஆனால் அப்போ எனக்கு பயங்கரமாக மயக்கம் நான் கீழேயுமே விழுந்துட்டேன். உடனே எனக்கு சுயநினைவே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நீ ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து சேர்த்ததே எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிந்துவுமே சொல்லிடுவாங்க. உடனே அங்கே இருக்கிற சிவாவுமே, சிந்து உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, உனக்கு எதுவுமே ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்குமே கவலைப்படாமல் நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவாவுமே சொல்லிடுவாங்க. ஒரு சைடு அங்கே சிந்துவுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி கொஞ்சம் ரெஸ்ட்டுமே எடுக்கவும், உடனே சிவாவுமே வெளியில் போயிடுறாங்க. உடனே ஆறுமுகமும் பைரவி நின்றுக்கிட்டு இருக்க. பைரவி அங்கே அங்கே இருக்கிற சிவாவை கூப்பிட்டு, சிவா என்னாச்சு சிவா, இப்போ எல்லாமே ஆல்ரைட் இல்லை, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அங்கே பைரவியுமே சொல்லவும், பைரவி சொன்னதை கேட்ட சிவாவுமே, இல்லை பைரவி இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, இன்னொன்று இங்கே அவள் கால் பண்ணியுமே என்னால் கூடி சீக்கிரமாக என்னால் அந்த வீட்டுக்கு போக முடியல அப்படின்றது தான் எனக்கு ஒரு கஷ்டம். ஏன்னா இங்கே சிந்து நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நான் பொய்யா நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். நான் சிந்துவை என்ன இருந்தாலையுமே பார்த்துருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவாவுமே சொல்லிடவும், அங்கே அன்னபூர்ணியுமே சிவா கிட்ட இந்த சிந்துக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கவும், சிந்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பெரியம்மா, நீங்கள் போய் பார்க்குறதுனா இங்கே சிந்துவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவாவுமே சொல்லிடவும், உடனே அங்கே சிவா சொன்னதை கேட்ட அன்னபூர்ணியுமே சிந்து பார்க்குறதுக்காக உள்ளேயுமே போகிறாங்க. சிந்து அப்போ தான் கண் முழிச்சு படுத்துக்கிட்டு இருக்க. இதை பார்த்தா அன்னபூர்ணியுமே, சிந்து உனக்கு என்ன தான் ஆச்சு, நீ என்ன தான் என்கிட்ட சொல்ல வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அத்தை எனக்கு கையில் தேள் கடிச்சிருச்சு, அந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன், ஆனால் நீங்கள் எதுவுமே கேட்காம ஃபோன் கால் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டு வெளியே போயிட்டீங்க. அதுக்கப்புறம் என்னால் யாருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் முழுகிச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் டாக்டருமே என்னடா மேலே சவுண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தபோது தான் நான் கீழே இருக்கேன், அவங்க மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் நான் பாட்டுக்கு டீசெண்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அங்கே அன்னபூர்ணியுமே சொல்லிடுவோம். அங்கே அன்னபூர்ணி இதை கேட்ட உடனே
ரொம்பவே எனக்கு வருத்தமா இருக்கு. உன்ன நான் கண்டுக்காம போனதுக்கு என்ன மன்னிச்சுக்கோ சிந்து. என்ன இருந்தாலுமே ஒரு பொண்ணு அந்த வீட்டுக்கு எங்கள நம்பி வாக்கப்பட்டு வந்திருக்கு. அந்த பொண்ண நாங்க கஷ்டப்படுத்தியிருக்க கூடாது. அந்த பொண்ணு கஷ்டப்படாத அளவுக்கு நாங்க அந்த பொண்ண நல்லபடியா பார்த்துட்டு இருந்திருக்கணும். ஏதோ தெரியாம எதர்ச்சியா இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. நீ ஏதோ பொய்யா தான் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். ஆனா கடைசியில நீ உண்மையா தான் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இல்லன்னா நான் கண்டிப்பா உனக்கு ஆன விஷயத்த நான் சிவாவுக்கு கால் பண்ணி உடனே இன்ஃபார்ம் பண்ணி நான் ஆம்புலன்ஸ்லையுமே வர வச்சிருப்பேன். நீ நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணியுமே சிந்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வெளியுமே வந்துடுறாங்க. உடனே அங்கே இருக்கிற பைரவியுமே உள்ளே போயிட்டு, சிந்து எப்படி இருக்கு சிந்து, இப்போ நல்லா இருக்கா, உனக்கு எதனா பெயின் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஸ்னேகா கேட்கவும், உடனே அங்கே சிந்துவுமே இல்லை எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, முதல்ல தான் எனக்கு ரொம்பவே வலிச்சிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கு அந்த வலியே தெரியாமல் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அந்த மலையில் நான் ரொம்ப நாள் ஏறி நான் இருக்குவேன், நான் அங்கே சந்தோஷமாக இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இந்த சந்தோஷமாக மூமெண்ட்டை நான் சந்தோஷமாக ஃபீல் பண்ண முடியல. ஒரு வேளை எங்கள் சித்தி அவங்க அந்த ஊரில் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் நான் எதுவுமே பண்ணாமல் நான் இருக்கிறதே எனக்கு ரொம்பவே சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆமாம், இங்கே அன்னபூர்ணி வந்து எங்கள் சிந்து மேலே என்னதான் கோவம் இருந்தாலையும் கண்டிப்பாக அங்கே சிந்துவை தப்பாகவும் பேசுறது கிடையாது. அதுவும் இல்லாமல் சிந்துவை கஷ்டப்படுத்தக்கூடாது. சிந்து கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு சும்மாவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே மனசில் நினச்சிக்க, அதுக்கப்புறம் என்ன இங்கே சிந்து கிட்ட வந்து அன்னபூர்ணி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்துக்கும் சரி அங்கே இருக்கிற சிவாக்கும் சரி 2 பேருக்கும் ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. என்ன இருந்தாலும் எங்க மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாங்க. எங்க அன்னபூர்ணி வந்து சிந்துகிட்ட. இப்ப சிந்துக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு, சிந்துக்காக அங்க அன்னபூர்ணியுமே அங்க சிந்துகிட்ட வந்து சிந்துகிட்ட பேசுனதும் இல்லாம, சிந்துவ நலம் விசாரிச்சுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகம் எல்லாமே போய் பார்த்துட்டு, இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி இங்க ப ப சிந்துவ வந்து வீட்டுக்குமே கொண்டு போயிடுறாங்க. சிந்துவால நடக்க முடியாது. சும்மா ரெஸ்ட் ரூம் போணும், இல்ல பாத்ரூம் போகணுன்னா கூட அவங்களால நடக்க முடியாது இல்லையா? அதனால சிவாவுமே சிந்து கூடயே இருக்காங்க. உடனே இங்கே சிந்துக்குமே உடனே ரெஸ்ட் ரூம் வருது. உடனே இங்கே என்னால் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தபோது மேலே அங்கே சிவா தான் இருக்கார். உடனே டாக்டரை கூப்பிட்டு, டாக்டர் எனக்கு ரொம்பவே இது நான் ரெஸ்ட் ரூம் போகணும், என்னை ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிந்துவுமே சொல்லவும், உடனே சிவாவுமே சிந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க, உன்னால் நடக்க முடியாது, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே இங்கே சிந்துவை வந்து சொல்லவும், உடனே சிந்துவை வந்து தூக்கிக்கிட்டே இங்கே சிவா வந்து போகிறாங்க. இதை பார்த்த சுவாதிக்கு பயங்கர கோவமாக இருக்குது. என்னடா எங்கள் அன்னபூர்ணி அத்தை எனக்கும் அங்கே சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இங்கே சிவா எதுக்காக இங்கே சிந்துவை அங்கே பாத்ரூம்குள்ளெல்லாம் தூக்கிட்டு போகிறாரு. ஐயோ எனக்கு மண்டையை பிச்சுக்கிற அளவுக்கு கோவமாக இருக்குது. எதுக்காக இங்கே சிவா வந்து இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு. டாக்டர் மேலே நான் உயிரே வச்சுக்கிட்டு இருக்கேன். டாக்டர் வந்து எதுவுமே பண்ணாமல் இருந்தால் நான் சந்தோஷமாக இருக்கலாம். நான் இப்படி போயிட்டேன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவாவுமே சொல்லிடுவோம். ஒரு சைடு அங்கே சிந்துவுமே லைட்டாக வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெயினோடு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க தான் எப்படி வந்தாங்களோ தெரியல. மலை ஏறி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் எல்லாமே சரியாகி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முடிஞ்சு விஷயத்தை எல்லாரும் பெரிய விஷயமா ஆக்குனதே இங்கே மகா மட்டும்தான். மகா வந்து எசகியையுமே போய் மீட் பண்ணியிருப்பாங்க கோவிலில். ஆனால் எசகி வந்து ஒரு வேளை சோத்துக்காக அவர் எப்படி திண்டாடுறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு வேறு சாப்பாடை வந்து நம்ம எவ்வளவோ கொச்சப்படுத்தலாம். ஆனால் அவங்க சாப்பாடை கொச்சப்படுத்தி இப்போ அந்த மேலே வெயிலில் இருந்து அந்த தேன் முக்கியமா சாப்பாடு முக்கியமான்னு கேட்டால் சாப்பாடு தான் முக்கியம், என்னுடைய உயிர் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே உக்காந்து ஃபோன் பார்த்துன்னுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவா கிட்ட வந்து சிந்துவுமே சொல்லிடவும், ஒரு சைடு ஸ்னேகா வந்து அவங்கள யாரையுமே சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் யாருமே இல்லாத நேரம் பார்த்து எங்கள் ஸ்னேகாவுடைய அடியாட்களெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்குமே அனுப்பிச்சி விடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி விட்ட உடனே அந்த அவளை சிந்துவை போட்டு தள்ளுறவங்களுக்கு, உயிரோடு இருக்காமல் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு ஒருத்தருக்கு 10 லட்சம் நான் கொடுப்பேன். அவங்க யாருன்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாருனாலையும் அவளை போய் வெட்டிக்கோங்க. ஆனால் அவளை மட்டும் நீங்கள் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருக்கிற ரொம்பவே
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தண்ணிக்கரை மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல, அந்த ஒரு ஃபோட்டோவ இங்க எல்லாருமே பார்த்துட்டாங்க. அப்படி பார்த்துட்டு இருந்தாலியும் அது இப்போ நம்ப மானிட்டேஷன் இருக்கிற இடத்துல நம்ம டெலீட் பண்ணா, அந்த ஒரு இஷ்யூஸ் போகாதா? போகுமா? அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இங்க சிவாவுமே சொல்லிடவும், ஒரு சைடு ஸ்னேகாவுமே இவங்கள போட்டு தள்ளுறதுக்கால அடியாட்கள்லாம் எடுத்து கூட்டிட்டு வராங்க. ஒரு சைடு அங்க ஸ்னேகா அவங்க அப்பாவுமே அவங்களுக்கு தெரிஞ்ச நெறைய பேர் கேங்ஸ்டர் அப்படின்ற அளவுக்கு அவங்க நெறைய அடியாட்களெல்லாம் அப்படியே கூட்டிட்டு வரவும், கூட்டிட்டு வந்து அங்க ஹாஸ்பிட்டல துவம்சம் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல பயங்கரமா உடைச்சு கண்ணாடியெல்லாம் கிழிச்சு விட்டுறாங்க. இத பார்த்த சிவாக்கு பயங்கர கோவமா, "நீங்க யாரு இங்க வந்து என்ன பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிவாவுமே பதட்டத்தோட போய் கேட்கவும், உடனே அங்க ஸ்னேகாவுடைய அப்பா வந்து, "என்னுடைய மகள நீங்க என்ன பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்படியே சவால் விட்டுக்கிட்டு இருக்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.